Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா TNEGA ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு இ-சேவை மையம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்க சென்டர்ல வந்து நீங்க ரெண்டு விஷயத்தை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பத்தி டீடைலா அந்த வீடியோல வந்து பேச போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இ சேவை ஆபரேட்டர்கள் இந்த சிஎஸ்சி சென்டர், ப்ரௌசிங் சென்டர், ஜெராக்ஸ் ஷாப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு டெலிகிராம் குரூப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த குரூப்ல வந்து உங்களால வந்து நம்ம சைட்ல இருந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நேற்று ஈவினிங் போல நம்மளுக்கு இந்த மெசேஜ் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் ஆகி வந்திருந்தது. அதையுமே நம்ம குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் நிறைய அப்டேட்ஸ், நிறைய அப்ஜெக்ஷன் எல்லாமே வந்து தெரியப்படுத்திருந்தீங்க. இதுல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கணும். இது யாருக்காக இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். இதுல யாருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ்ல TNEGA, அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சில இருந்து யாருக்கு மெசேஜ் வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள இ சேவை ஆபரேட்டர்கள், இ சேவை ஆபரேட்டர்களின் செயல்திறனை அங்கீகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற இ சேவை அடையாள பலகையை உங்களது மையங்களில் காட்சிப்படுத்துவதற்காக வாய்ப்பை அரசாங்கம் நீடித்து வருகிறது என்பதை TNEGA முறையாக அறிவிக்க விரும்புகிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய இ சேவை மையம், அதாவது நீங்க இப்போ ரீசெண்டா போன வருஷம் வந்து இ சேவை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து TNEFA ல இருந்து உங்களுக்கு ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான் இ சேவை மையம், இ சேவை ஐடி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க அதுல வந்து சரியா வந்து ஒன்றும் நம்மளால வந்து கெயின் பண்ண முடியாதனால தான் வந்து ஓப்பனா வந்து பிரைவேட்ல வந்து இ சேவை ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, யாரோடைய இ சேவை ஐடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராசஸ் வந்து அதிகமா இருக்கு, நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நல்லா அதிகமா பண்ணிட்டு வரீங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க மேனுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு வராங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கீங்க. எதுக்காக செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சிங்க் போர்டு வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுடைய இ சேவை ஐடி அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அதிகரிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகப்படியான இ சேவை சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், கரெக்டான கட்டணத்துல நீங்க வந்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பீப்புளா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்க மேல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்க சைட்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா உங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்படி ஊக்குவிக்கும் விதமா ஒரு போர்டு வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சிங்க் போர்டு வந்து உங்களுக்கு உங்களுடைய இ சர்வீஸ் சென்டர் வந்து அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த போர்டோடைய விலை வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 14,214 ரூபாய் அந்த போர்டோடைய விலை. அதுல TNEGA என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா செலவுல வந்து 50% வந்து அவங்க பே பண்ணிடுறாங்க. உங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா 7,107 ரூபாய் வந்து கவர்மெண்டே வந்து பே பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 50% 7,107 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும்னா 18 மாதங்கள்ல நீங்க வந்து 394 ரூபாய் நீங்க வந்து மாத தவணையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய இ சேவை வாலெட்ல நீங்க அமௌண்ட் வந்து லோட் பண்ணி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்து டெபிட் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. 394 ரூபாய் 18 மாசத்துக்கு நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க டைரக்டா நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இடிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து என்ன அப்டேட், இது எங்களுக்கு இந்த மெசேஜ் வரலையே, நாங்க என்ன பண்றது, இது ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற பத்தி என்கிட்ட பர்சனலா வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மெசேஜ் வந்தவங்க மட்டும்தான் இந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணணும். இந்த மெசேஜ் உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இதை நீங்க வந்து ஒரு விஷயமாவே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இந்த அப்டேட்டுமே நேற்று நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பேசப்பட்டு வராங்க. இதுல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா அன்பார்ந்த இ சேவை ஆபரேட்டர்கள் UIDAI விதியின்படி உங்களது L0 கைரேகை இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து என்ன பண்ணணும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா வந்து L0 இருந்து L1க்கு வந்து அப்கிரேட் பண்ண சொல்றாங்க. இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். கைரேகை, இந்த கைரேகை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஜூன் 29ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து மாத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜூன் 29க்கு பின் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா
L0 பயோமெட்ரிக்கை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மந்த்ரா MFSல வந்து பாத்தீங்கன்னா 100 தான் 100 தான் நம்ம மோஸ்ட்லி வந்து L0 கான்செப்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதோட பிரைஸ் தான் வந்து 2500 ரூபாய் சம்திங் இருந்தது. பட் இது என்ன பண்றாங்க அப்படின்னா UDAI உடைய விதிமுறைப்படி, இந்திய அரசாங்கத்துடைய விதிமுறைப்படி என்ன சொல்றாங்க, ரெகுலேஷன் படி L0ல இருந்து L1க்கு வந்து நீங்க வந்து மாறிக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இது எதுக்காக வந்து மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, செக்யூரிட்டி பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக தான் வந்து L0ல இருந்து L1 டிவைஸ்க்கு வந்து பண்ண சொல்றாங்க. இந்த L1 பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து நீங்க புதுசா வந்து அப்டேட் பண்ணணும். அப்ப பழைய டிவைஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அப்படி வந்து பண்ண முடியாது. பழைய டிவைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நீங்க புதுசா நீங்க இ-சேவை ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க லாகின் பண்றதுக்கு பயோமெட்ரிக் வந்து கேட்பாங்க. அதுக்கு கண்டிப்பா அந்த L1 பயோமெட்ரிக் மட்டும் தான் வந்து எனபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க AEPS பணம் வந்து பேமெண்ட் வந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு L10 தான் வந்து ஜூன் 30 29க்கு மேல வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது அஃபீஷியலா கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேட் அப்டேட் தான். நம்ம ஏன்னா ஒவ்வொரு மந்த்துமே வந்து இ-சேவை ஆப்ரேட்டருடைய இன்கம் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே சேமா இருக்கும். பட் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு அப்டேட் வந்து கொடுத்து நீங்க இதை வாங்கணும் அதை வாங்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறலாம் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அப்டேட்டா தான் இருக்குது. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த L10 அப்படிங்கிற பயோமெட்ரிக் வந்து எங்க நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா ஆர்டி சர்வீஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து பிளிப்கார்ட்ல வந்து 3200 ரூபாய்க்கு 3199 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் இன்னைக்கு ரேட்ல வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிளிப்கார்ட்ல வாங்கிக்கோங்க. பிளிப்கார்ட்ல இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நான் பிளிப்கார்ட்ல தான் யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஆர்டி சர்வீஸோட நம்மளுக்கு வந்து 1 இயர் பேக்கேஜ்ல வந்துருது. 1 இயருக்கு அப்புறம் நம்ம வந்து மேனுவலா வந்து ஆர்டி சர்வீஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து பை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடைமுறையில உள்ளது. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து L10ல டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.